ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச் நீடில் ஒர்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பஞ்ச் நீடில் ஒர்க்கில் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வந்து நீங்கள் மெசேஜில் வந்து பண்ணியிருக்கீங்களோ அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷால், இது வந்து பிளெயின் காட்டன் ஷால். நல்லா பாருங்கள், இது பிளெயின் காட்டன் ஷால், வேறு எந்த மெட்டீரியலும் இல்லைங்க, காட்டன் மெட்டீரியல். இது ஒரு ஷால் தான் பாருங்க. அந்த ஷால் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஷாலில் வந்து நம்ம பிளெயினாக இருக்கிற ஷாலை வந்து இந்த பஞ்ச் நீடில் யூஸ் பண்ணி சூப்பராக நம்ம எம்ப்ராய்டரி பண்ணலாம். நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணும்போது கூட லேட் ஆகுங்க. ஆனால் இந்த பஞ்ச் நீடில் வந்து இந்த ஒர்க்கை வந்து நம்ம சூப்பராக பண்ணலாம். பாருங்கள், இதில் வந்து நான் அங்கங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம எல்லாமே ஹேண்ட் ட்ராயிங் தான். இது சிம்பிளாக உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் பிடிச்சதோ அதெல்லாம் பண்ணலாம். ட்ரேஸ் எடுத்தும் வரையலாம். பாருங்கள், நான் இந்த ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த லோட்டஸ் மாதிரி பாருங்கள், சிம்பிளாக வந்து ஒரு பட்டு மட்டும். அப்புறம் பேர்ட்ஸும் அங்கங்கே பேர்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து கலம்கரிலாம் பார்த்திங்கன்னா இந்த எலிஃபென்ட்ஸு, பேர்ட்ஸு, இந்த மான் மாதிரி அதுதான் நம்ம நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது. அதனால் இப்போ பாருங்க அந்த மாதிரி பேர்ட்ஸு பாருங்க. இந்த கலம்கரி சரியிலாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி பேர்ட்ஸு பாருங்க. வெறும் லீஃப் மட்டும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஃப்ளவர். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம ட்ரெஸ் ஃபுல்லாக, இந்த ஷால் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இந்த ஷால் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிக்கலாம். இல்லாட்டி சிம்பிளான பேட்டர்ன் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லாட்டி அங்கங்கே ஒவ்வொரு ரோஸ் இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷால்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஷாலுக்கு மட்டும். இது பாருங்கள், இதே ஒர்க்கை வந்து நீங்கள் சேரீலையும் பண்ணலாம். சேரீ வந்து கிளாத் வந்து எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தாக எடுக்கணும், எம்ப்ராய்டரி கிளாத் தான் எடுக்கணும், மாங் கிளாத் தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. எந்த கிளாத் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் கிளாத் வந்து கொஞ்சம் இந்த திக்னஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த திக்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கிளாத் எடுத்திருக்கோம். இந்த கிளாத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா ஃப்ரேம் எல்லாம் வந்து எந்தெந்த ஃப்ரேமில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் சின்ன சைஸ் ஃப்ரேம்லேருந்து பெரிய சைஸ் ஃப்ரேம் எது வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். ஒரு வந்து டோர் மேட் வந்து இமேஜ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து த்ரெட் வந்து இப்போ நம்ம அந்த கலர்ஸ் வந்து இல்லை. அந்த கலர்ஸ் வரும்போது நான் அது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த மாதிரி ஃப்ரேம் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. நம்ம வந்து அந்த ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு மெயினான இதே. அந்த கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் எல்லாமே இந்த ட்ராயிங் வந்துட்டு நான் ஃப்ரேமில் மாட்டி ட்ரா பண்ணல, சும்மா எல்லாம் கீழே வச்சு தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ரஃபாகவே டயக்ராம் போட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஷால் வந்து நம்ம இந்த ஃப்ரேமில் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த டவுன் இது பாருங்கள். இப்போ இங்கே தான் இந்த இது இருக்குது. இந்த ஃப்ளவர் இங்கே தான் இருக்குது. அப்போது நம்ம இது ஃபுல்லாக ஃப்ரேமில் வரணும்னா இல்லை, நம்ம எந்த மாதிரி பொசிஷன் நம்மளுக்கு வந்து டைட்டு கிடைக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து அந்த நீடில் வந்து இப்படி பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கணுன்ட்டு இல்லை, ஒரு அளவுக்கு டைட்டாக இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ நான் இதில் ஃப்ரேமில் மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃப்ரேமில் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இது பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை அடிக்கும்போது பாருங்கள் எப்படி இறங்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ இது வந்து நம்ம சாரீ ஷால் எல்லாம் பண்ணும்போது நம்ம அந்த திக்னஸாக நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்படி தட்டினா நம்மளுக்கு வந்து சவுண்ட் வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஷாலோ சாரியோ வந்து ஃப்ரேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா வந்து இது நம்ம கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணி வாங்கும்போது நம்ம ஃப்ரேமில் மாட்டிங்க பாருங்கள். இப்படி ஃப்ரேமில் நான் இந்த த்ரெட் இப்படி சுற்றியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பூ கட்டுற நூல் தான். பூ கட்டுற நூலை வந்து நான் இப்படி சுற்றியிருக்கேன். இந்த 5 ரூபா பூ கட்டுற நூல் இருக்குது இல்லைங்களா, க்ரீன் கலர், க்ரீன் ஒயிட் எது கிடைச்சாலும் சரி நீங்கள் இப்படி சுற்றிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கிளாத்துக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் லூஸாக ஆகாது. அதாவது இந்த த்ரெட் இருந்துச்சுன்னா டைட்டாக அப்படியே பிடிச்சி நிறுத்திக்கும். அதுக்காக அதே மாதிரி உள்ளே பாருங்கள், உள்ளே வந்துட்டு இந்த பாவாடைக்கெல்லாம் நாடா சுற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாடா வந்து உள்ள ஃப்ரேமுக்கு வந்து சுற்றியிருக்கேன். அப்போ வந்துட்டு இப்போ இந்த ஃப்ரேமுக்கும் வந்துட்டு பாருங்கள், இந்த 2 ரவுண்டும் நல்லா திக்னஸாக இருக்கும். நம்மளுக்கு துணி போட்டால் மூவ் ஆகாது. அதே மாதிரி இப்போ சாரியெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து கீழே பார்ட்டு அந்த கீழே அந்த பார்டர் பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த பார்டர் பகுதி ஒர்க் பண்ணுவோம். அந்த பார்டர் பகுதி ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம கவர் ஆகலையேன்னு பிடிச்சி இழுத்துட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி பண்ணால் போதும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபுல்லாக அழுத்தம் இதில் கொடுக்க போகிறதில்ல, அது கொடுக்காம நம்ம ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃப்ரேமில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போ நிறைய பேர் ஃப்ரேம் லூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி மெத்தட். அதே மாதிரி இது வந்து ரொம்ப திக்காக போட்டு 2-3 நாடாவை சுற்றக்கூடாதுங்க. பாருங்கள், நாடை எப்படி சுற்றியிருக்கேன்னு பாருங்கள். அப்படியே சிங்கிள் ஸ்ட்ராண்டாக சுற்றணும். ஏன்னா ஃபுல்லாக சுற்றிட்டிங்கன்னா துணி மாட்டும் போது இங்கே வந்து இது வந்து போட முடியாமல் போயிடும். ஓகேங்களா? இந்த நட்டு வந்து க்ளோஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதேமாதிரி இந்த த்ரெட்டும் டபுளாக வச்சு அங்கங்கே இப்படி ஒன்று சுற்றிட்டு வந்தீங்கன்னா போதும்.
சரிங்களா? பாருங்க நான் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டேன். ஷாலும் இது கூட அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால வந்து துணி வந்து ஓட்டையும் ஆகாது நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஆனால் இதில் பாருங்கள் எனக்கு 2 ஃப்ளவர் தான் வந்திருக்கு. இங்கே ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு. நம்ம கழட்டி கழட்டி தான் திருப்பி ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் ஆகுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதே போல் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு பேக் பெயின் இருக்குது, கீழே உட்காந்து எங்களால் ஒர்க் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்கிறீங்க. நம்ம ஃப்ரேம் வந்து மடியிலே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆரி ஒன்று தான் கீழே உட்காந்து ஒர்க் பண்ணோம். அது கண்டிப்பாக பேக் பெயின் வரும். இது வந்து நம்ம எங்கே சோஃபாவில் உட்காந்து எங்கே வேணாலும் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பின்ன ஷால் வந்து இந்த பார்ட் அடுத்த கொஞ்சம் பேலன்ஸ் பார்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. நல்லா சுற்றி இந்த மாதிரி திருப்பி நல்லா பாருங்கள் இந்த ஃப்ரேமை விட்டு தள்ளி இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் இருந்தாலும் சரி ஒரு கவரில் போட்டு இப்படி நாட் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இதில் குத்தும் போது இந்த பின்னாடி இருக்கிற கிளாத்லேயும் சேர்த்து அட்டாச் ஆகிருக்கும், தெரியாது நம்மளுக்கு. இப்படி இருக்கும், நம்ம அவசரமாக வேலை பண்ணும்போது பாருங்கள் இப்படி இருக்க இதையும் சேர்த்து குத்திடுவோம். ஸோ இதை ஃபுல்லாக அந்த இதுலேருந்து ஃபுல்லாக அந்த ஃப்ரேம்லேருந்து ஃபுல்லாக நகர்த்திடுங்க. பாருங்கள் ஃபுல்லாக நகர்த்தி இந்த மாதிரி ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு ஒரு கிளிப் இருந்தால் கிளிப்பும் போட்டு வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ ஃப்ரேமில் எப்படி வைக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நீடில் பார்க்கலாம். பாருங்கள் நீடில் இது வந்து நம்மளுக்கு நீடில் வரும்போதே நீடில்குள்ளே போட்டு கொடுக்குற ஊசி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன் நார்மலாக வந்து பஞ்சு நீடில் வந்து உட்டன் நீடில் வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பிளாஸ்டிக் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் நீடில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து நம்மளுக்கு 3 சைஸாக இருக்கும். என்னென்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சைஸ் பாருங்கள், இது வந்து பெருசாக இருக்குங்களா, இந்த மாதிரி ஒரு சைஸ் இருக்கும். இப்போ நான் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறது செகண்ட் சைஸ், இதை விட சன்னமாக இருக்கிறது தேர்ட் சைஸ். அந்த மாதிரி நம்மளுக்கு 3 சைஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம சாரீ ஷாலெல்லாம் ஒர்க் பண்ணும்போது வந்து இந்த பெரிய சைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக பெரிய சைஸ் இருக்கு இல்லைங்களா, இது யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது செகண்ட் மீடியம் சைஸ் இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணணும். அதே போல் மீடியம் சைஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து இப்போ இந்த ஊசி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஊசிக்கு தகுந்த மாதிரி நம்ம த்ரெட்டு போடணும். சரிங்களா? நீங்கள் ஊசி சின்னதாக போட்டு த்ரெட்டை பெருசாக போட்டு வரலன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து அது ஸ்டிச் பண்ண சின்னதாக போடணும். சரிங்களா? அப்போ அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் 2-3 தடவை பஞ்ச் நீடில் வாங்கியிருக்கேங்க, ஆனால் இந்த நாப் வந்து உடஞ்சிடுது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம குரூப்பில் விட்டே போயிருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இன்சர்ட் பண்ணும்போது இந்த நாப் வந்து உடஞ்சிருச்சு, ஸோ எனக்கு அதனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த நாப் வந்து உடையாதுங்க. என்னோடய ஹூக் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு உங்களுக்கு புதுசு மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இது வாங்கி கிட்டத்தட்ட நான் 2.5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க. இது வாங்கி பாருங்கள் ஒரு துரு எதுவுமே இல்லை. ஏன்னா அடிக்கடி நான் ஒர்க் பண்ணலினாலும் இப்போ எனக்கு பஞ்சிங் ஒர்க் இல்லைனாலும் நான் எடுத்து கிளாத்தில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஹூக்ஸ் எப்பாவது எடுக்கும்போது நான் அதை ப்ரெஸ் பண்ணி வைப்பேன். அதனால் வந்து எனக்கு இது வந்து எதுவுமே ஆகாது, துரு எதுவுமே ஆகாது. ஓகேங்களா? அதே போல் பாருங்கள், இப்போது நம்ம இந்த வந்து ஊசியை போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஊசி போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இதை கழட்டிடணும். இந்த ஊசி போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து எப்படி அது போடுறதுன்னு தெரியல, அந்த பிரச்சனைனால தான் இப்போ இந்த மாதிரி உடையிறதெல்லாம். இது பாருங்கள் இது இவ்வளோ திக்னஸ் இருக்குது. இது இவ்வளோ திக்னஸ் இருக்கிறது எப்படி உடையுங்க? நம்ம வந்து அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ இவ்வளோ பெரிய ஊசி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த ஊசியை இப்படி உள்ள ஸ்ப்ரிங்கோடு இருக்கும், உள்ள ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஊசியை நான் இப்படி கொடுத்துட்றேன் பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வருது. அந்த ஸ்ப்ரிங்கில் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஸ்ப்ரிங்கோடவே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கில் ஃபுல்லாக இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு இப்படி அமுத்தி பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு இந்த ஸ்ப்ரிங் தான் நம்மளுக்கு வந்து அந்த மூவிங் இது கொடுக்குறது பாருங்கள். போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்படி உள்ளே தள்ளிக்கணும். உள்ளே தள்ளிட்டு நீங்கள் எடுத்தது என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்க்ரூவை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படி இப்படி தள்ளி எல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் இல்லை. எப்படி த்ரெட் இன்சர்ட் பண்ணுறதுன்னு தான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த நாபு உடையுதுன்னு சொல்கிறங்காட்டிக்கு தான் உங்களுக்கு நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் பாருங்கள். நம்ம எப்படி உள்ள ஹூக்கை தள்ளியாச்சு. சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தாங்க இதோட லைஃப். இங்கே பாருங்கள், எனக்கு பாருங்கள் இந்த நேர் கூட அங்கங்கே பாருங்கள் எவ்வளோ கிராச்சஸ் விட்டுருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணுறதுனால வந்தது பாருங்கள். நல்லா இப்படி மூவ் ஆகுதுங்களா? இப்போது ஃபஸ்ட் எடுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன சைஸ் பண்ண போகிறோம்னு செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஷாலில் ஒர்க் பண்ணுறங்காட்டிக்கு எனக்கு வந்து எம்ப்ராய்டரி பார்ட் வேண்டாம், அந்த பின்னாடி ரக் பார்ட், அந்த ரக்கில் செய்வோம் இல்லைங்களா, அந்த பார்ட்டு நம்மளுக்கு வேணும். ஆனாலும் ஊசி இப்போ இவ்வளோ தூரம் போட்டோம்னா நம்மளுக்கு ஷால் ரொம்ப மொந்தமாக தெரியும், தெரியுதுங்களா? இவ்வளோ தூரம் போட்டோம்னா ஷால் ரொம்ப மொந்தமாக தெரியும். அதனால நான் சின்னது பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த சைஸ் எனக்கு போதும்.
அப்போது எனக்கு எந்த சைஸ் போதுமோ அதை ஃபஸ்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த சைஸ் வேணும்னா இதில் ஸ்க்ரூவெல்லாம் மாட்டிக்கிட்டு இப்படி தள்ளக்கூடாது. முதல்ல எந்த சைஸ் வேணும் நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்க, இங்கே நம்பர் கொடுத்துருப்பாங்க 1 2 3 4 2 சைடு நம்பர் அதே மாதிரி 12 வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம வந்து சென்டர் பார்ட் இதில் வந்து அந்த நம்பர் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே இந்த அளவுக்கு எனக்கு வேணும். அப்போ நான் எவ்வளோவில் வச்சுருக்கேன் பாருங்கள், கரெக்டாக நான் 5ல் வச்சுருக்கேன். நம்ம இந்த நாபு தான் நம்மளுக்கு கணக்கு தெரியுதுங்களா? இதை நம்ம தள்ளிட்டு போகிறது தான் கணக்கு. இப்போ நான் 5ல் வச்சுருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த 5ல் வச்சுட்டு பாருங்கள், இந்த 5ல் வச்சுட்டு இப்படி இந்த விரலை வந்து இதை இப்படி அமுத்திக்குவேன். தெரியுதுங்களா? விரல் அமுத்திட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் இதை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணுவேன். கரெக்டாக 5க்கு நகர்த்திக்குவேன். ஃபஸ்ட்டு இந்த கம்பியை நான் இப்படி ப்ளேஸ் பண்ணுவேன். இது வந்து 5 கிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த கம்பியை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை போடணும். இதை போட்டு டைட் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக 5 கிட்ட இருக்குது. இங்கே போட்டு இங்கே நீங்கள் சுற்றணும். நம்ம என்ன பண்ணுறோம், இதையே லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி ஊசியை மேலே தள்ளிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணுறோம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணோம்னா இங்கே பாருங்கள், நல்லா இப்படி நீங்கள் 2 3 தடவை திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த இது வந்து ஸ்க்ரூ டைப் இல்லை, நம்மளுக்கு நிற்கிற டைப் இல்லை, அதனால சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி 2 திருப்பு தான் பாருங்கள். ஊசி இப்படி கையில் பாருங்கள், விரல் இப்படி தள்ளுறேன், உள்ளே போகுதான்னு பாருங்கள். போகாது, ஏன்னா இங்கே நம்ம டைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பின்னாடி இந்த இது போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து இது உடையாது, எதுவும் ஆகாது. சரிங்களா? இப்போது இந்த பார்ட்டு உங்களுக்கு இருக்கிற டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சாலுக்கும் சாரிக்கும் ஒர்க் பண்ணும்போது இந்த நீடில் தாங்க போடணும். இன்னொன்று சில்க் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அது ரொம்ப அழகாக இருக்குங்க சில்க் த்ரெட் ஒர்க்கெல்லாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு லாஸ்ட் சைஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் போடணும். உங்களுக்கு நான் அது ஒரு சாரீ வந்து அந்த சில்க் த்ரெட்டில் நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம இதை உள்ளே கொண்டு போயாச்சு. கொண்டு போயிட்டு த்ரெட்டு பாருங்கள், நான் வந்து இந்த அக்ரிலிக் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நான் இந்த 2 கலர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த 2 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 2 கலர்ஸ் வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த த்ரெட்டு பாருங்கள். இப்போ இந்த த்ரெட்டோட சன்னம் பார்த்தீங்களா, இந்த த்ரெட் எப்படி சன்னமாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ சன்னமாக இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், ரொம்ப சன்னமாக இருக்குது. இது 1 mm, அதுக்கும் கூட கம்மியாக இருக்கும். 0.75 0.5 அந்த அளவுக்கு இருக்கும் இது. ஓகேங்களா? பாருங்கள், அதுலேயே க்ரீன் பாருங்கள், க்ரீனும் கூட கொஞ்சம் திக்னஸ் தெரியுது. அந்த பிங்க் வந்து அந்த திக்னஸே தெரியலை. பாருங்கள், இந்த காட்டன் வந்து இதுவும் பஞ்ச் நீடிலுக்கு உண்டானது தான். இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. காட்டன் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. அந்த ஷைனிங் அதெல்லாம் தெரியாமல் இருந்தாலும் இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் பாருங்கள், இது 2 mm தான். பாருங்கள், 2 mm தான். இது காட்டன் பிளெண்டு. நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேறு சம்மர் லவ்னு ஒரு காட்டன் காமிச்சேன் இல்லைங்களா, அதை விட கூட இது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நான் நெட்டில் வந்து உங்களுக்காக எது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடி எடுத்துகிட்ருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து கரெக்டாக வரணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ இதுலேயும் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வரும்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க, இனி அடுத்தது எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஹூக்கு இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் போடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும், உடையிறது ஃப்ரேமு, இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போது நான் இதில் விட்டுட்டு இழுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வீடியோ பார்த்திங்கன்னா இந்த ஹூக்கில் எப்படி இது இன்சர்ட் பண்ணுறது அதுதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மற்ற இதுங்க பாருங்கள், நூல் எவ்வளோ இந்த நல்லா ஃப்ரீயாக வரணும் நூல் இப்படி. சரிங்களா? இப்போ பாருங்கள், பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஹூக்கில் இழுக்கிறதுக்கு வந்து நான் பெரிய பின் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இது வந்து நம்ம ஊசி கோக்கிறதுக்கு சின்னதாக ஐபின் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது யூஸ் பண்ணிட்டோம்னாவே இழுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் அந்த உள்ள லாங் இதுக்கு மட்டும்தான் அந்த பின் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இதே நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? இப்போ த்ரெட் எடுத்தாச்சு. ஏன்னா இந்த பின் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அது ஒன்று தான் கிடைக்காது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பஞ்சிங் பாருங்கள், இது நல்லா துணியில் எப்படி இறங்கி ஏறுதுன்னு பாருங்கள். துணி உள்ளே போகுது, ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போது நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை போட்டதையும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக டிசைன் போயிடுறீங்க. டிசைன் போகாதீங்க, எங்காவது கிளாத்தோட ஒரு ஓரத்தில் இந்த த்ரெட்டு வந்து இந்த ஹூக்குக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது பாருங்கள், நான் இப்படி ப்ரெஸ் பண்ணியாச்சு, பேக் சைடை இழுத்துட்டேன். இப்போது நான் ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், என்னோடய ஸ்டிச் வந்து நிற்கிதான்னு பாருங்கள், நிற்கலை. தெரியுதா உங்களுக்கு?
அப்படியே வந்து நான் பஞ்ச் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு தூக்கிட்டு வருது. இப்போ இது வந்து இந்த ஃப்ரேம் கம்ப்ளைண்ட்டோ, இந்த கிளாத்தோட கம்ப்ளைண்ட்டோ இல்ல. இப்போ அதே மாரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்க, இப்படி லைட்டா வைங்க. நீங்க ரொம்ப புடிச்சா அழுத்தம் குடுக்காதீங்க. அதே மாரி இந்த ஸ்க்ரூ கிட்ட வந்து நம்ம கை படவே கூடாது. இப்போ எனக்கு இது வந்து ஒர்க் ஆகல. நான் வந்து சின்ன ஹூக் போட்டிருக்கேன். அதாவது செகண்ட் சைஸ் ஹூக் போட்டிருக்கேன். த்ரெட் பாருங்க, இந்த த்ரெட் போட்டிருக்கேன். த்ரெட் பாருங்க எவ்வளோ சன்னமா இருக்குன்னு. ஆனாலும் இப்போ இது எனக்கு ஸ்டிச்சஸ் வரல. அப்போ இது வந்து என்ன பிரச்சனை? உடனே நம்ம வந்து ஹூக் பிரச்சனையா, ஃப்ரேம் பிரச்சனையா, கிளாத் பிரச்சனையான்னு பார்ப்போம். அப்படி பிரச்சனை இல்லங்க. இது வந்து என்னன்னா, ஆனா எப்படி ஃப்ரீயா வருதுன்னு பாருங்க. பாருங்க. இப்படியே இழுக்கிறேன் ஃப்ரீயா வருது. பாருங்க. இந்த சைடும் இழுக்கிறேன் ஃப்ரீயா வருது. ஆனா எனக்கு உள்ள பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது இந்த பஞ்ச் வரல. பாருங்க. நான் மெதுவா தான் இழுக்கிறேன். அப்பவும் எனக்கு பஞ்ச் வரல. ரீசன் வந்து என்னன்னு கேட்டா, இந்த ஊசினால வந்து இந்த த்ரெட்ட வந்து ஃப்ரீயா விட முடியல. அப்படின்னா, இந்த ஹூக்குக்கும் இந்த த்ரெட்டுக்கும் ஒரே சைஸா இருக்கு. அப்ப இந்த ஹூக்கோட இந்த த்ரெட் வந்து மேட்ச் ஆகாது. அப்படிங்கிறது நம்ம அப்பவே முடிவுக்கு வந்துரணும். வந்துட்டு நம்ம இத ரிமூவ் பண்ணி எடுத்துறணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, ஒண்ணா இதுக்கு வந்து இத விட சின்ன சைஸ், இந்த ஹூக்க விட சின்ன சைஸ் த்ரெட் போடணும். இல்ல நம்மகிட்ட இந்த த்ரெட் தான் இருக்குன்னா, உடனே ஹூக்க சேஞ்ச் பண்ணிறணும். ஹூக்க சேஞ்ச் பண்றது அப்படிதான். பாருங்க, இப்படி பேக் சைட ரிமூவ் பண்ணிறணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதே மாரி சாரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது, அந்த எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஹூக் யூஸ் பண்ணுங்க. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னொரு அடுத்த சைஸ் இருக்கும் இல்லைங்களா? அது யூஸ் பண்ணுங்க. இதில எம்ப்ராய்டரினா உங்களுக்கு தெரியும். நம்ம எம்ப்ராய்டரிக்குன்னே தனியா எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கலாம் இல்லைங்களா? அது மட்டும் தான் இதில வந்து சூட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்க, எனக்கு இது வேண்டாம். அதனால நான் ஃபுல்லா இங்க பாருங்க. இப்போ இழுத்தம் கூட வரல. நான் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறேன், வரல. அப்போ இத கொஞ்சமா லூஸ் பண்ணுங்க. பாருங்க, ஒரே திருப்பு லூஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரீயா நம்மளுக்கு வருதுங்களா? எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதுக்கு தனியா ஸ்ப்ரிங் இருக்கும். ஒவ்வொரு சைஸுக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ரிங்கு குடுத்துருப்பாங்க. நான் எல்லா ஸ்ப்ரிங்கும் நம்ம ஒண்ணே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இத எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு பெரிய சைஸ் மட்டும் தான் சூட் ஆகுது. அதனால இந்த பெரிய சைஸ் எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த பெரிய சைஸ் எடுத்துக்கிறேன். அதே போல ஃபர்ஸ்ட் நான் இந்த நாப கழட்டிக்கிறேன். பாருங்க, உள்ளே போய் வருது. அதே போல் எனக்கு 5 போதும். 5 கிட்ட நம்ம இப்படி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இதை உள்ளே விடணும். இப்போ நான் பஞ்ச் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியே நான் உங்களுக்கு சொல்லலை. இந்த ஹூக்கெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தான் சொல்கிறேன். பாருங்கள், கரெக்டாக இப்போ நம்மளுக்கு 5 கிட்ட இது நிற்கணும். 5 கிட்ட போதும். இந்த இது வந்து நம்மளுக்கு இவ்வளோ போதும். நான் 5 கிட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்க்ரூ போடுறேன். பாருங்கள், நான் ஹூக்கு இதெல்லாம் மாற்றிட்டு நான் இப்போ பஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட ஹோல்ஸ் நம்ம இப்படி பண்ணோம்னா அது வந்து அந்த த்ரெட் வந்து நகர்ந்து வந்துச்சுன்னா கரெக்டாக இதாயிரும். ஓகேங்களா? பாருங்கள், ஹோலே தெரியாமல் ஆயிடுச்சு. இப்போ இது பஞ்ச் பண்ணுற பாருங்க. பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணலை. த்ரெட் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி சாரீஸ் ஷால்லாம் ஒர்க் பண்ணும்போது மெதுவாக பஞ்ச் பண்ணுங்கள். ஓட்டையாயிரும், பெருசாக ஓட்டையாயிரும். ஏன்னா கஸ்டமர் அவங்க கொடுத்துட்டு வாங்கும்போது அவங்களுக்கு கிளாத் நீட்டாக இல்லாட்டி எதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் நீட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். நம்ம இப்போ நான் த்ரெட்டு மாட்டும் போது நம்மளுக்கு இப்படி வரும். ஃபஸ்ட்டு இப்படி 4-5 தையல் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வருது. பாருங்கள், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வருது. அப்போது நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹோலெல்லாம் தெரியாமல் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்படி இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டில் இப்படி நம்ம இந்த ஊசி வச்சு நம்ம இப்படி பண்ணும்போது இந்த நூல்கள் வந்து பிரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. இந்த உள்ளுக்குள்ளே வந்து இந்த நூல் இருக்குது இல்லைங்களா? இந்த நூலுக்கு வந்து கேப் ஆகி தான் நம்மளுக்கு அந்த ஹோல் வருது. அதனால் நம்ம இப்படி தேய்க்கும் போது பாருங்கள், அந்த ஹோல் எல்லாமே மறைஞ்சிரும். தெரியுதுங்களா? அப்படி தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு இந்த த்ரெட் எப்படி இது பண்ணணும், இதை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஹூக்கை வந்து மறுபடியும் பின்னாடி இப்படி பிடிச்சி இழுக்காதீங்க. இந்த பண்ணியாச்சு, இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த பஞ்செல்லாம் வரும்போது உள்ளே அடைச்சிக்கும். அப்போ இதை வந்து கொஞ்சமாக இழுத்து கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது மெயினாக இன்னொரு ப்ராப்ளம் எல்லோரும் கேட்குறது என்னென்னா, இந்த ஸ்க்ரூ வந்து எங்களுக்கு டைட்டாக பிடிக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன செஞ்சாலும் இது லூஸ் ஆகிட்டே இருக்குது, டைட்டாக பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம பஞ்ச் நீடில் வாங்கும்போது அந்த ஸ்க்ரூவுக்கு கீழே இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க தெரியுங்களா? பாருங்கள், இந்த ஸ்க்ரூவுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுப்பாங்க தெரியுங்களா? இந்த கம்பியை இந்த 2 சைடு இருக்கு இல்லைங்களா? இந்த 2 சைடை இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா போதும். இந்த 2 சைடு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா கவ்விக்கும். அவ்வளோதான். இது கொஞ்சம் லூஸாக கவ்வாமல் இருக்கிறங்காட்டிக்கு தான் நம்ம வந்து இது பண்ணும்போது லூஸாக நகர்ந்துட்டே வருது. புரிஞ்சுதுங்களா? இதையே கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா
நம்மளுக்கு அந்த க்ரிப்பில் இப்படி மாட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாட்டி நம்ம ஹூக்கில் மாட்டுறோம் இல்லைங்களா, அந்த மெயின் ஹூக்கில் மாட்டுறோம் இல்லைங்களா, அதில் இது வந்து நல்லா இப்படி பிடிச்சிக்கும். சரிங்களா, அதுதான் ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு நீடிலோடது எல்லாம் புரிஞ்சிருச்சுங்களா? சரி வாங்க, இனி அடுத்தது நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம்.